ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பருப்பு பொடி தாங்க பண்ண போகிறோம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு இது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதில் 1 கப்பு உளுந்து போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இது கூடவே நான் 1/2 கப்பு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஆயிடுச்சுங்க. இது கூட நான் காஷ்மீரி சில்லி 15 காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு இது கூட ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இருக்கட்டும். இதை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் முருங்கைக்கீரையை நிழலில் காய வச்சுருக்கேங்க. இதை இன்னமும் நம்ம நல்லா ட்ரை பண்ணணும். நசுக்கி விட்டால் நல்லா பவுடர் மாதிரி ஆகணும். அதனால் நம்ம இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நசுக்கி விட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே பவுடர் மாதிரி உதிர்ந்து விழணும். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ ஆயிடுச்சு. இதையும் ஒரு தட்டில் பரப்பி நம்ம சூட ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்ததை கொட்டி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் பாதி. அது கூட இந்த முருங்கைக்கீரையையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, முந்திரி, பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது கூடவே நம்ம செஞ்ச பருப்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வடித்த சாதத்தை கொட்டி கலர்னா ரெடி ஆகிடும் முருங்கைக்கீரை பருப்பு சாதம். உங்களோட மார்னிங் ரஷ்ல இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.